ஹலோ ட்ரேடர்ஸ், கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வீடியோ கண்டினியூட்டியான என்னால் போட முடியல. ஸோ பார்ட் 1 பார்ட் 2ன்னு பிரித்து போட்டிருக்கேன். இது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இந்த கண்டென்ட் என்னன்றது உங்களுக்கு புரியும். ப்ரீவியஸ் வீடியோனுடைய கண்டினியூட்டி தான் அது. பாருங்கள், இஃப் க்ளோசிங் அபோவ் வித் 15 minutes க்ரீன் கேண்டில் எக்ஸ்பெக்ட் அப் சைடு கொடுத்துருந்தேன். 15 minutes க்ரீன் கேண்டில் நல்லா ஃபார்மாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட் கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெக்டட் டார்கெட்டுன்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா பாருங்கள். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் மென்ஷன் பண்ணிக்கிற இந்த லெவல்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் டேனுடைய சார்ட் படி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் டேவுடைய சார்ட்டை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஒரு லெவல் கிடைக்கும். அதுவும் ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் அந்த பேக் டெஸ்ட் எடுக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் லெவல்ஸ் எடுத்திங்கன்னா தான் லோயர் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறதுக்கு என்ட்ரி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம அந்த வீடியோவில் போட்டிருந்தோம். டார்கெட்டை அடித்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வேறு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை அடிக்காமல் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. ஒரு இன்ட்ராடே பிளேயராக இருந்தீங்க அப்படின்னா, ட்ரேடராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இல்லை பொசிஷனல் ட்ரேடர் அப்படின்னா, நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு, அதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இல்லை, என்ட்ரி பாயிண்ட்லேருந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பொசிஷனல் ட்ரேடருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாருங்கள், மார்க்கெட்டு நல்லாவே மூவ் ஆகிருக்கு. ஒரு கம்பெனி மீட்டிங் கால் இருந்ததுனால 1 hour மீட்டிங் அட்டன் பண்ண போயிட்டேன். அந்த கேப்பில் பாருங்கள், மார்க்கெட்டு நல்லாவே ஒரு ரேலி கொடுத்துருக்கு. நம்ம டார்கெட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், ப்ரீமியம் சார்ட்டில் அந்த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. நம்ம ஏற்கனவே டார்கெட் இந்த ப்ரீமியம் சார்ட்லேயும் கொடுத்துருந்தேன். அது நான் கவர் பண்ண முடியல. இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 140 வரைக்குமே நம்ம டார்கெட்டை மென்ஷன் பண்ணியிருக்கேன். பொசிஷனல் ட்ரேடராக இருந்தால் நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். பாருங்கள், 117 அந்த இடத்துல கூட நீங்கள் ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். மென்ஷன் பண்ணியிருக்கேன். 117ன்றது அடுத்த ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். அப்படி இல்லைனாலுமே 120, 125 அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு மார்க்கெட்டை மூமெண்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பெட்டர் ரிசல்ட்டாக கொடுக்கும். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் லாஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் நீங்கள் ஒரு ஸ்கேல்பிங் ட்ரேடர் அப்படி இல்லைனா இன்ட்ராடே ட்ரேடிங் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டாக புக் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் அப்படின்னா ஒரு 10 to 30 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அன்றைக்கி ட்ரேடிங்கை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டால் நல்லதாக இருக்கும். ஸ்கேல்பிங்கில் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் அல்லது 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் புக் பண்ணிவிட்டு ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கண்டினியூட்டியாக பண்ணீங்க அப்படின்னா ஒரு 30 days, அதாவது ஒரு மாதம் நீங்கள் அதை கண்டினியூட்டியாக பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட், உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட்டாக அந்த மந்த் இருக்கும். லைவ் சார்ட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த அளவுக்கு நீங்கள் லெவல் பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஒரு லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் எக்ஸிட் ஆகிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை கவனத்தில் வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா அதை கண்டினியூட்டியாக அந்த விஷயத்தையே பண்ணுங்கள். அப்போ தான் அது உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோம், அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு நாளைக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபெயில் தான் தரும். இன்றைக்கி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக அமையும். பாருங்கள், நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண அந்த 140 மார்க்கெட் எவ்வளோ அழகாக ரீச் பண்ணுது பாருங்கள். 136, 137 ஹை வச்சுருக்கு. 140 நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு நல்ல பீக்கில் இருக்குது மார்க்கெட்டு. பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட்டு அழகாக 140 ஹிட் ஆயிடுச்சு. நம்ம டார்கெட்டு ஹிட் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இண்டெக்ஸ் சார்ட்டில் மார்க்கெட்டு நம்ம டார்கெட்டை இன்னும் ஹிட் பண்ணலை. ஆனாலும் ஓஐ அடிப்படையில் மார்க்கெட்டு நல்ல ஒரு பீக் மொமெண்ட்டில் இருக்குது.
புட் செல்லர்ஸ் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பில்டப் கொடுத்துருக்காங்க. அதை நான் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் இந்த எக்ஸ்பெக்டட் டார்கெட் வச்சுருக்கு. மார்க்கெட் அந்த லெவலில் ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்கேஸ் இந்த 140 அதாவது நம்ம டார்கெட்டுக்கு மேலே மார்க்கெட்டு அந்த ப்ரீமியம் சார்ட்டில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக ஒரு பொசிஷன் ட்ரேடராக நீங்கள் இந்த 140க்கு மேலே நீங்கள் வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கலாம். மார்க்கெட்டு ஒரு சூப்பரான பையிங் ப்ரெஷரில் இருந்தது தெரிஞ்சது. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு 130 கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணேன். அதே மாதிரி பாருங்கள் 140க்கு மேலே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் நல்ல ஒரு வேல்யூமோட ஃபார்ம் ஆகுது. அதை பேஸ் பண்ணி 130ல் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸு ஃபிக்ஸ் பண்ணேன். மார்க்கெட்டு இன்னும் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டில் இருக்கிறனால அதையும் தாண்டி போகலாம் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் பாருங்கள். எப்படி இதுதான் இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடருக்கான ஸ்ட்ராட்டஜி. இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ன்றது இருக்காது. சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் இல்லை ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தாலுமே உங்களுடைய ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ஒரு ட்ரேடராக நீங்கள் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்குமே தவிர நீங்கள் லாஸ் அந்த இடத்துல புக் பண்ண மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபார்ம் ஒரு ப்ராஃபிட் அங்கே புக் ஆகிடும். ஸோ இந்த யுக்தியை நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் இருக்கும். நான் நிறைய யூடியூப் சேனலில் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறது காலையில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தேன், அது போக போக அப்புறம் லாஸ் புக் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு அப்படின்னு. இதுதான் இந்த மிஸ்டேக் தான் ட்ரேடர்ஸ் பண்ணுறது. ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா சப்போஸ் மார்க்கெட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்தாலும் உங்களுடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட்டோடு அன்றைக்கி டே முடிஞ்சிடும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ராஃபிட்டோடு வெளியில் வர்றது நீங்கள் மார்க்கெட்டை விட்டு வெளியில் போயிடுறது ரொம்ப பெஸ்ட்டு. மறுபடியும் மார்க்கெட்டு மூமெண்ட்டு கொடுக்குது, மேலே போகுது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் போய் ஒரு என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் லாஸில் உட்கார மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிரும். ஏற்கனவே எடுத்த ப்ராஃபிட்டும் உங்களுக்கு லாஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு பேனிக் ஆயிரும். நீங்கள் அதை மறுபடியும் லாஸில் தான் புக் பண்ணிக்கிட்டே தவிர்த்து உங்களுக்கு ப்ராஃபிட் ஆகாது. உங்களுடைய கேபிட்டல் வாஷ் அவுட் ஆகிரும். ஸோ என்ன நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்களோ அதோட மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வர்றது பெஸ்ட்டு. பாருங்கள், மார்க்கெட்டு நம்மளுடைய எக்ஸ்பெக்டட் டார்கெட்டுன்னு சொல்லியிருக்கிற அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிருச்சு. பட் மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் இருக்குது. அதையும் மென்ஷன் பண்ணி தான் நான் 100 லெவலுமே வச்சுருக்கேன். ஸோ அதையும் ஹிட் ஆகுதான்னு பார்ப்போம். அந்த ஹிட்டான இடத்துலையும் நான் ஒரு ஸ்பெஷல் இண்டிகேஷன் கொடுத்துருப்பேன். அது என்ன அப்படின்னா அந்த இடத்துல மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும் அப்படின்ற மென்ஷனும் நான் லைவ் மார்க்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவுடைய கடைசியில் அது நல்லாவே மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த கான்செப்ட்டு ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ப்ரீவியஸ் டேவுடைய லெவல்ஸு அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுடைய லைவ் மார்க்கெட்டு அனலைஸ், இந்த 2 விஷயத்தை வச்சு மட்டும்தான் இந்த மார்க்கெட் மூமெண்ட்டு கேப்சரிங்கிறது பாசிபிலிட்டிஸ். இந்த அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மார்க்கெட்டை நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். ரொம்ப மெனக்கட வேண்டியதில்லை. தீட்டா காமா அது இதுன்னு போட்டு நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக மார்க்கெட்டை அணுக வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாக நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும், நிறையவே பொறுமை வேணும். நம்ம லெவலில் ரீச் ஆனால் மட்டும்தான் என்ட்ரி அப்படின்ற ஒரு பொறுமை வேணும், மைண்ட் கண்ட்ரோல் வேணும். இது இருந்தால் நீங்கள் மார்க்கெட்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அணுகிட்டு போயிடலாம். பாருங்கள், ரிவர்சல் எக்ஸ்பெக்டட்னு போட்டிருக்கேன். அந்த இடத்துல மார்க்கெட்டு என்ன ரியாக்ட் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பாருங்கள். நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணணுன்னு இருந்தேன். ஆனால் ஒர்க் அண்டு ஃபேமிலி இஷ்யூஸ்னால் நான் சரியாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் ஒரு நல்ல கிளாரிட்டியோடு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நான் வீடியோ போடுறதுக்கு. அண்டு கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. இண்டெக்ஸை பாருங்கள், ஒரு பர்ஃபெக்ட்டு ரிவர்சல்.
அதுவும் டைமிங்கை பாருங்கள், நல்லா 3 மணி. இதில் டைமிங் மார்க்கெட்டில் டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் எடுக்க தான் லைவ் மார்க்கெட்டில் அதுவும் பேக் டெஸ்ட் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எந்த டைமில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தெரியும். பாருங்கள், ஒரு சிங்கிள் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்பைக் கொடுத்து மார்க்கெட்டில் ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே ஸ்பாட்டில் ரிவர்ஸாக எடுத்திருக்கு. அதுவும் நான் அடிக்கடி மென்ஷன் பண்ணக்கூடிய 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு அப்புறம் பாருங்கள், 3 கேண்டில் நல்ல ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் மார்க்கெட் அணுகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு புலப்படும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பாசிபிலிட்டிஸ் அண்டு ப்ராபபிலிட்டிஸ் தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தோம். அதே மாதிரி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ப்ராஃபிட்டோடு நம்ம புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். சப்போஸ் ரிவர்சல் ஆகிருந்தாலும், நம்ம என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு சின்ன லாஸோடு நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ மார்க்கெட்டில் ஸ்டாப் லாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்கேல்பிங் மூமெண்ட்டு கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதே இடத்துல பாருங்கள், 82 என்ட்ரி பாயிண்ட்டு, 88 டார்கெட்டு. அதையும் முட்டாச்சு அப்படின்னா 88 கூட நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். லெவல்ஸ் தான் பேஸ் இதில் ஃபஸ்ட்டு. சப்போஸ் 88 பாயிண்டில் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆனால் அந்த இடத்த கூட நீங்கள் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக சூஸ் பண்ணி 93 வரைக்குமே நீங்கள் ஒரு டார்கெட்டை வச்சுக்கலாம். அது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ வச்சுருக்கேன். பாருங்கள், 88க்கு அப்புறம் மார்க்கெட்டு 93 அந்த டார்கெட்டையும் ஹிட் பண்ணோம். இது லைவ் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தை கெஸ் பண்ணி நான் எடுத்த லெவல்ஸ் இது. இந்த லெவல்ஸில் மார்க்கெட்டு எப்படி ரியாக்ட் ஆகுறது அப்படின்னு தான் நம்மளுடைய ப்ராஃபிட்டு. சப்போஸ் 88 எடுத்து மார்க்கெட்டு ரிட்டன் வந்தாலும் நீங்கள் 82 ஸ்டாப் லாஸை வச்சுக்கணும். 88 என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா 82 ஸ்டாப் லாஸு, அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்டு உங்களுக்கு டார்கெட்டு. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி நீங்கள் டிசிப்ளினாக ட்ரேடு பண்ணால் தான் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும், கன்சிஸ்டாக எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் லாஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. உங்களுடைய கேபிட்டல் லாஸ் அவுட் ஆயிரும். ட்ரேடுனாலே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு பொறுமை, டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப அவசியம். மார்க்கெட்டை துல்லியமாக கணிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு வீடியோ எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் அவ்வளவு எளிதாக கிடைச்ச விஷயம் இல்லை. அவ்வளவு பயிற்சி, தேடல், உழைப்பு அவ்வளவு இருக்குது. அதை இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினச்சி தான் நான் வீடியோவை போட்டிருக்கேன். மார்க்கெட்டில் எவ்வளவு பயிற்சி, தேடல், உழைப்பு இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ. எந்த ஒரு உழைப்புமே கொடுக்காம, மார்க்கெட்டை முழுசாக ஆராயாமல், ஏனோ தானோன்னு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய பணத்தை வீணடிக்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட்டை நல்லா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் எடுங்க. லாஸ் மட்டுமே பண்ணக்கூடிய ட்ரேடர் ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் ட்ரேடை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து உங்களுடைய ட்ரேடிங்கை ஃபஸ்ட்டு நிப்பாட்டுங்க. அப்படி நிப்பாட்டக்கூடிய ட்ரேடர் யாராக இருந்தாலும் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் ட்ரேடை நிப்பாட்டுங்க. குறைஞ்சது ஒரு 3 மாதம் அல்லது ஒரு 6 மாதம் ட்ரேடிங்கை கற்றுக்கங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது வேறு விஷயம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் தவறாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இன்னையிலேருந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துகிட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். ப்ரீ மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சார்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதை பேஸ் பண்ணி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு பேப்பர் ட்ரேடிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். பணம் போட வேண்டாம், சும்மா லெவல்ஸ் வச்சு உங்களுடைய அனலைஸ் படி மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் கணிச்சு ட்ரேட் எடுங்க. இல்லை எனக்கு பேக் டெஸ்ட் எடுக்க தெரியல அப்படின்னாலும் வருத்தப்பட வேணாம்.
அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நான் எப்படி பேக் டெஸ்ட் எடுக்கிறேன், மார்க்கெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறேன். இருந்தாலும் என்னுடைய வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலை காரணமாக கண்டினியூட்டியாக என்னால் வீடியோ போட முடியல. நான் இந்த வீடியோ போட காரணமே என்ன மாதிரி யாரும் லாஸ் ஆகிடக்கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காண்டி தான். ஸோ அதை வரக்கூடிய வீடியோக்களை நான் விளக்கமாக சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் தகவல் தேவை, உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் யாராவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.